39வது கொஸ்டின் பாருங்கள். உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிக. வினையெச்சன்னாலே பொதுவாக ஊல முடியும். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? உருண்டு தவழ்ந்து நெளிந்து, இது 3 தான் வினையெச்சம். எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். உருண்டு தவழ்ந்து நெளிந்து. ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். பல் பழ பலவின் பயங்கெழு கொல்லி. அதாவது இது ஒரு அகநானூற்று பாடல். 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் வரக்கூடிய வல்லின ஒற்று எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, பல் பழ பலவின், இந்த இடத்துல இப்பு வரணும். சரிங்களா? இப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆடுக அதாவது க, இய, இயர், இந்த 3த்துலேயும் முடிஞ்சாலே அதுக்கு பேர் என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு பேர். சரிங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று வினைத்தொகையை நன்னுள்ளார் காலம் கறந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார். சரிங்களா? இது கரெக்டு. அடுத்து பாருங்கள். வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமையும். இதுவும் கரெக்டு தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வளர் தமிழ்னு எடுத்துக்கிட்டோன்னா, வளரும் தமிழ், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தண்ணீர் மெலியார் மேல் செல்லும் இடத்தை. இக்குறளில் உள்ள முரண் சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முரண்னு ஒன்று இருக்குது, இயைபுன்னு ஒன்று இருக்குது. இயைபுன்னு என்னென்னா கடைசி சொற்களை பார்க்கணும். கடைசியில் வரும் இல்லையா? அதான் இயைபு. முரண்னா அப்படியே ஃபஸ்ட்டு சொல் இருக்கு இல்லையா? இப்போ வலியார்னு இருக்குது, இங்கே மெலியார்னு இருக்குது. அப்போ இதுதான் என்னது? இதோட முரண் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 44. கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல்? இடைச்சொல்லுனாலே மற்றொன்று தான். ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருக்காங்க மற்றொன்று. சாலச் சிறந்தது பார்த்திங்கன்னா இது வந்து உரிச்சொல்ல வந்துடும். கேட்ட பாடல் வந்து பெயரெச்சத்தில் வந்துடும். அடுத்து பாருங்கள். 45. வில்வாள் இலக்கண குறிப்பு தருக்கு கட்டுறாங்க. அதாவது இது எப்படி வரணும் இந்த வார்த்தைன்னா, வில்லும் வாளும் அப்படின்னு வரணும் ஓப்பனாக. அதாவது வந்து இதில் மறைஞ்சி வந்துருக்கு இல்லையா? அப்போ மறைஞ்சி வந்ததுன்னா உம்மை தொகை. வில்லும் வாளும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எண்ணுமை. சரிங்களா? அடுத்து பாருங்கள். கூற்று 1. விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். அடுத்த கூற்று 2. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்றுன்னு விட்டுருக்காங்க. விகார புணர்ச்சி 3 வகை தான். கரெக்டு தான். தோன்றல், திரிதல், கெடுதல். அதே போல் ஊருக்கு செல், இந்த கூ இருக்கு இல்லையா? இது வந்து 4ஆம் வேற்றுமை தான். ஆனால் இங்கே அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 1 மட்டும்தான் சரி. கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ.